அன்பிற்குரியவர்களே, நேற்று திருத்தூது பணிக்கான பயிற்சியை குறித்த செய்தியினை பார்த்தோம். இன்று திருத்தூது பணி பயிற்சி அளிக்க வேண்டியவர் யார் என்பது பற்றி பார்க்கவிருக்கிறோம். திருத்தூது பணி பயிற்சி அளிக்க வேண்டியவர் யார்? மனிதர் அனைவர் மேலும் கடவுள் கொண்டுள்ள அன்பை சிறு வயதிலிருந்தே குடும்பத்தில் தன் பிள்ளைகள் அறிந்துணரும்படி செய்வதும், தம்மை அடுத்திருப்போரின் உடல் ஆன்ம நல தேவைகளை பற்றி அக்கறை காட்டும்படி சிறப்பாய் தம் மாதிரியால் பிள்ளைகளுக்கு அறிவுறுத்துவதும் பெற்றோரின் கடமையாகும். எனவே குடும்பம் முழுவதும் அதன் கூட்டு வாழ்வும் திருத்தூது பணிக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நாற்றங்காலாய் அமையும். தன் குடும்ப எல்லையை தாண்டி உலகியல் சார்ந்த, திரு அவை சார்ந்த சமூகங்கள் பாலும் திறந்த உள்ளம் கொண்டவர்களாய் இருக்குமாறு பிள்ளைகளை பயிற்றுவிக்க வேண்டும். மறைக்கல்வி புகட்டும் போதும், அருள்வாக்கு பணியாற்றும் போதும் திருத்தூது பணி பயிற்சியை கண்முன் கொண்டிருக்க வேண்டும். இளைஞர்களிடையே கத்தோலிக்க மனப்பான்மையையும் திருத்தூது செயலாக்கத்தையும் வளர்க்கும் கடமை பள்ளிகள், கல்லூரிகள், கத்தோலிக்க நிறுவனங்கள் ஆகிய அனைத்திற்கும் உண்டு. திருத்தூது பணியையோ வேறு இயல்பு கடந்த குறிக்கோள்களையோ அடைய தேடும் பொது நிலையினரின் குழுக்களும் கழகங்களும் தம் நோக்கத்திற்கும் செயல்முறைக்கும் ஏற்ப பயிற்சியை கருத்துடனும் விடாமுயற்சியுடனும் ஊக்குவிக்க வேண்டும். ஒவ்வொரு கத்தோலிக்கரும் திருத்தூது பணிக்கென தம்மையே கருத்துடன் தயார் செய்து கொள்ள வேண்டும். இந்த தயாரிப்பு வளர்ச்சி பருவத்தில் இன்னும் அதிக அவசியமாய் உள்ளது. ஏனெனில் வயதில் வளர வளர உள்ளமும் விரிவடைகிறது. கடவுள் தமக்கு அளித்திருக்கும் திறமைகளை ஒவ்வொரு இளைஞரும் இளம்பெண்ணும் தெளிவாய் கண்டறிய முடிகிறது. தம்மை அடுத்திருப்போரின் நலனுக்காக தூய ஆவியார் பொழிந்திருக்கும் அருட்கொடைகளை மிக பயனுள்ள முறையில் கையாள முடிகிறது. இதன் தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம். நன்றி.